காங்கிரஸ் ஆச்சு, அப்புறம் திமுக ஆச்சு, அப்புறம் அண்ணா திமுக மாறி மாறி தமிழகத்துல 73 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து அதனுடைய மொத்த கடன் 2020 5,18,000. கொரோனா ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். கடன் திறக்கல, பெட்ரோல் டீசல் வருமானம் திறக்கல, பத்திரப்பதிவு இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, மதுபான விற்பனை இல்ல, வருமானமே இல்ல. ஒரு ஆண்டு 40,000 கோடி கொரோனா செலவு. இப்படி இருந்த காலம் கூட மொத்தமா 5,18,000 கோடி கடன். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன். இன்னும் ஒரு ஆண்டு 25-26 இன்னும் 1,00,000 கோடி கடன் வாங்க போறாங்க. 5,38,000 கோடி கடன் வாங்கி இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது கடனை சுமத்திய அரசாங்கம் நாட்டு மக்களை கடன்தான் நாட்டுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எதுவுமே இல்லை. நீங்க நினைப்பீங்க அப்படியே வரைக்கும் கொடுத்துட்டு அப்படியே வர்றோம் பாக்குறோம் போயிடணும். இதெல்லாம் நீங்க தாங்க கட்டணும். நல்லா ஜாக்கிரதையா பார்த்துங்க. இப்ப இந்த கூட்டத்தில் சொல்றேன், நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி வந்தாரு உண்மைதான் பேசுனாங்க. இந்த பணம் இந்த கடனை யாரு கட்டுறது? மக்கள் தான் கட்டணும். வரி போட்டு எப்படி கட்டுவாங்க? வரி போடுவாங்க, வரி வசூல் பண்ணி கடனை கட்டுவாங்க. நீங்க ஒண்ணு வேணாம், ஒரு பைக் வாங்குறீங்க டியூல 2 மாசம் கட்டினா பைக் தூக்கி போயிடும். வீட்டு கடன் வாங்குறீங்க ஒரு 3 மாசம் கட்டலாம் வீட்டு சீல் வச்சிருவாங்க. இப்படித்தாங்க அரசாங்கம் கடன் வாங்கினா மக்கள் தலையில் தான் விழுகும். மக்கள் தான் அந்த கடனை அடைக்க முடியும், வரி போட்டு அடைக்க முடியும். இப்பவே மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தடுமாற்றத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு வாழ்வா சாவா என்று இந்த ஆட்சியில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வேலை வாய்ப்புலாம் போயிட்டு இந்த பகுதியில அண்ணன் காலையில் சொன்னார், இங்க இருக்கிற ஸ்விம்மிங் எல்லாம் மூடிட்டாங்க. எனக்கு 10,000 பேருக்கு வேலை இல்லை, தோட்டம் மூடிட்டாங்க. அங்க பணிபுரிந்தவர்களுக்கு வேலை கிடையாது. முதலாளிக்கு வேலை இல்லை, தொழிலாளிக்கு வேலை இல்லை, ஸ்பின்னிங் இல்ல, பாதி மூடிட்டாங்க. பாதி பேர் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டில் அனுப்புது. அப்படிப்பட்ட அடித்தட்டு மக்களுடைய நிலை என்ன? எப்படி இவ்வளவு கடன் வாங்கிட்டா நீங்க எப்படி திருப்பி செலுத்துறது? எங்களுக்கு கடன் வாங்க தெரியாதா? அது கிடையாது. மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து அரசாங்கத்தை ஒப்படைச்சிருக்காங்க. எப்படி ஒரு குடும்பத்தை ஒரு சரியான குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை எப்படி நடத்துறாங்களோ அது போல ஒரு அரசாங்கத்தை ஒப்படைச்சா அவர்கள் முறையா மக்களுடைய நிலையை கருதி மக்களுக்கு நன்மை செய்கின்ற விதத்திலே ஆட்சி செய்யும். அதுதான் ஒரு சிறந்த ஆட்சி. எங்களுடைய ஆட்சி அப்படித்தான். சரி, கடன் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து நிறைவேற்றீங்கன்னா அதுவும் இல்லை, திட்டமும் இல்லை, கடன் அதிகம். ஸ்டாலின் எப்போ பார்த்தாலும் சொல்றார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சர். எதுல? இந்தியாவிலே கடன் வாங்கல முதல் மாநிலம் இந்தியாவிலே. இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலத்துல அதிகமா கடன் வாங்கி சாதனை படைத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர். நல்ல பேர். ஓட்டு போட்ட மக்களுக்கு இன்னைக்கு கடனை வாங்கி கடன்காரனாக்கினதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியின் போது ஒரே இடத்துல முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு வருஷத்துல 14 அரசு மருத்துவமனை கல்லூரி கொண்டு உங்களால நீங்க திறமை இல்ல ஒரு மருத்துவமனை மத்திய அரசு வேறு பணி போட்டு புரட்சி தலைவி அம்மா 2011 முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க. மாநில அரசாங்க நிதியில் இருந்து 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசாங்க மாநில அரசாங்க நிதியில் இருந்து கொடுத்தோம். அம்மா 6 கொடுத்தாங்க, நான் 11 கொடுத்தாங்க. 2011 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரி, நான் முதலமைச்சர் இருக்கும்போது 6 சட்டக்கல்லூரி, தமிழகத்தில் 7 சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 10 ஆண்டுல 21 பாலிடெக்னிக் கல்லூரி திறந்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 வருஷம் மட்டும் திறந்து சொல்றேன். அதோட இன்னைக்கு வேளாண்மை கல்லூரி 4, பொறியியல் கல்லூரி 4, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி 5,
பாலிடெக்னிக், அதோட ஐடி கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில 10 ஆண்டு கால ஆட்சியில அதிகமா கல்லூரிகளை திறந்து கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இந்திய அளவில் தேசிய அளவில் 2019-20 உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அம்மாவுடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது 2011 132 பேர் தான் பட்டப்படி படிச்சுட்டு இருந்தாங்க, உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா எடுத்த முயற்சி, அம்மாவுக்கு கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி அதிக நிதியொதுக்கீடு, இதன் மூலமா இன்றைக்கு கல்வியில பெரிய வளர்ச்சி. அதனால 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாட்டிலேயே இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் 154 பேர் பட்டம் படிக்கிறார். அதுவும் அரசு கல்லூரி திறந்ததன் காரணமாக கிராமத்திலிருந்து நகரம் வரை வருகின்ற ஏழை எளிய தொழிலாளி மாணவ மாணவி இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கு அரசு கல்லூரியை படித்து பட்டம் பெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கிய அரசான அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு சாதனையாவது உங்களால சொல்ல முடியுமா? முடியுங்களா? ஆக நாங்க செஞ்சோம், சொல்றோம், நெஞ்ச நிமித்தி மக்களிடத்துல சொல்லுகிறோம். ஆக சாதனை மேல் சாதனைன்னு சொன்னா அதிமுக ஆட்சியை தான் பார்க்க முடியும். அதோட 2018-19 நான் முதலமைச்சர் இருக்கும்போது அரசாங்க பள்ளியிலே படித்த மாணவர்கள் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவ கல்வி கிடைச்சது. இன்றைக்கு தமிழகத்தில் 41% அரசு பள்ளியிலே மாணவர்கள் படிக்கிறாங்க. அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவன்